Hi everyone, I'm Jessica from Porur. நான் வந்து 2019ல எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஐ வாஸ் டயக்னோஸ்ட் பை அ கண்டிஷன் கால்ட் அடெனோமயோசிஸ். அது வந்து பீரியட்ஸ் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி சிவியராக இருக்கும். ப்ளீடிங்கும் ரொம்ப அதிகமாக போகும். வெளியில் டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணப்போ எனக்கு ஸ்ட்ராங் பெயின் கில்லர்ஸ் ஒன்று சஜஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் நேச்சுரலாகவே நீங்கள் வந்து கன்சீவ் ஆக ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் 4 years ஆஃப் மேரேஜ் வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆக ட்ரை பண்ணோம். ஆனால் எதுவுமே நடக்கலை. இன்பிட்வீன் வெளியில் சர்ஜரியும் ஒரு தடவை பண்ணாங்க. அது வந்து ஓப்பன் சர்ஜரி மாதிரி பண்ணது வந்து எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸில் கஷ்டப்பட்டோம். ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் இன்ட்ரடியூஸ்ட் மீ டு டாக்டர் மாலா ராஜ். ஸோ இங்கே ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் 2023ல் வந்து டாக்டரை பார்த்த ஃபஸ்ட் விசிட்லேயே எங்களுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு எம்பத்தட்டிக்காக ப்ளஸ் ஃப்ராங்காகவும் விஷயங்களை வந்து டாக்டர் எங்களுக்கு சொன்னாங்க. இது மாதிரி நீங்கள் நேச்சுரலாக இனி வந்து கன்சீவ் ஆக முடியாது. நீங்கள் வந்து ஐவிஎஃப் ப்ரொசீஜர் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது. பிகாஸ் உங்கள் ஏஜும் அதிகமாகிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து இம்மீடியட்டாக ஒரு டிசிஷன் எடுத்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு டாக்டர் சொன்னாங்க. எங்களுக்கு டாக்டர் பேசினது வந்து ரொம்ப கம்ஃபர்டிங்காக இருந்ததுனால வி மேட் அ டிசிஷன். இந்த மாதிரி ஃபர்ம் ஹாஸ்பிட்டல்ஸ் வரலாம், வந்து பார்க்கலாம் என்ன அப்படின்ட்டு. ப்ளஸ் மீன்வைல் எனக்கு அடெனோமயோசிஸ் சைஸும் அதிகமாக இருந்தது. அதனால ஐவிஎஃப் பண்ணாலுமே அது வந்து குழந்தை வந்து கன்சீவ் ஆகிறது கஷ்டம் அப்படின்ட்டு டாக்டர் சொன்னனால இம்மீடியட்டாக ஒரு சர்ஜரி போயிடலாம், சர்ஜரி மூலியமாக அடெனோமயோசிஸ் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆஸ் அ டாக்டர் இஸ் அ எக்ஸ்பர்டிஸ் இன் லாப்ரோஸ்கோப்பி. எனக்கு பழைய சர்ஜரியெல்லாம் ஓப்பன் சர்ஜரியெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க. ஆனால் டாக்டர் வந்து எனக்கு லாப்ரோஸ்கோப்பியில் எனக்கு லெஸ் பெயினோட அந்த இன்சிஷன் அந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் கூட ஒரு ஸ்மால் இன்சிஷனாக தான் இருந்தது. எனக்கு ரிக்கவரியும் ரொம்ப ஸ்பீடாக இருந்தது. எனக்கு அந்த சர்ஜரியோட பெயினே வந்து ஓகே இம்மிடியட்டாக ரிக்கவரி ஆகிற மாதிரி எனக்கு டாக்டர் வந்து செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2024ல் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஐவிஎஃப் வந்து என்டர் ஆனோம். அந்த ஐவிஎஃப் ப்ரொசீஜரும் பண்ணும்போது டாக்டர் அண்ட் ஒரு டீம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்களுக்கு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வி வெயிட்டட் ஃபார் த ரிசல்ட். ஆஃப்டர் 20 days பார்ப்பாங்க இல்லையா, அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட்டு ப்ளஸ் யூபிடி டெஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் அ ஃபெயிலியர். அந்த கேட்கும் போது மீ அண்ட் மை ஹஸ்பண்ட் காட் ஷேட்டர்ட். ஓகே, லைஃப் வந்து இதோட முடிஞ்சுதுன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு தாட் இருந்தது. இதுக்கப்புறம் வந்து எப்படி நடக்கும்? ஆனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு குழந்தை இல்லைன்னா இந்த சொசைட்டியோட ப்ரெஷர் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது, எங்கேயுமே போக முடியாது. அந்த இதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஆனால் அந்த ஃபெயிலியர் அப்போ கூட டாக்டரும் அவங்க டீமும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. திருப்பி நடக்கும், ஒரு ஷுவராக நடக்கும், லைஃப்பில் கான்ஃபிடென்ஸ் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ ஐ டுக் அ கேப் அகெயின் ஆஃப் 1 year. நான் வந்து அதுக்கப்புறம் டவுன் ஃபேஸாகவும் இருந்தேன். அதுக்கப்புறம் பெட்டர் ஆனேன். நார்மலாக இன்னொருத்தவங்க ஒரு குழந்தைய வச்சுருக்கும் போது கூட ஒரு ஃபீலிங்கெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு பெட்டராக, ஒரு ஹாப்பியாக, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அந்த ஃபேஸில் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். ஜூலை 2025ல் செகண்ட் ஐவிஎஃப் வந்து என்டர் ஆனோம். இது வந்து நடக்கலைன்னா கூட இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணலாம், இது நடக்கலைன்னா சரகசி எக்ஸ்டென்ட் வரைக்கும் கூட போக வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொன்னாங்க. பட் வித் ஆல் ஃபெய்த் ஆன் காட் அண்ட் காட் வந்து என்னை வந்து டாக்டர் மலராஜ் கிட்ட லீட் பண்ண அந்த ஃபெய்த்தோடு நானும் என் ஹஸ்பண்டும் இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் ஐவிஎஃப்பை வந்து என்டர் பண்ணோம். அது வந்து ஓகே, இது நடந்தால் ரொம்ப ஹாப்பி, நடக்கலனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் என்டர் ஆனோம். ஆஃப்டர் 20 days அந்த யூபிடி டெஸ்ட்டும் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டும் எடுத்தோம். வீட்டிலேருந்து இந்த ஹாஸ்பிட்டல் என்டர் ஆகிறதுக்குள்ளேயே எனக்குள்ளே அவ்வளோ ஆங்ஸைட்டி, அவ்வளோ பயம்.
அவ்வளோ கண்ணீர், அவ்வளோ அதோடு தான் நான் என்ட்ரு ஆனேன். ஆனால் எனக்கு வந்து ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்துகிட்டு டாக்டர் ரூபினி வந்து எனக்கு அந்த 2 பிங்க் லைன்ஸை காட்டும் போது எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் எங்கள் லைஃபே மாறின மாதிரி ஒரு ஃபீலிங் அன்னைக்கு வந்து மறக்கவே முடியாது என் லைஃப்பில். ஜூலை 23 எனக்கு டாக்டரை பார்க்கும்போது ஐ ஹெல்டு போத் ஆஃப் ஹர் ஹேண்ட்ஸ் அண்ட் ஐ தேங்க்ட் ஹர் ஸோ மச் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். உண்மையாகவே டாக்டர் இஸ் சீரியஸ்லி அ காட் சென்ட் ஏஞ்சல். இது என் லைஃப்பில் வந்து நடந்தது வந்து ஒரு சாத்தியமே இல்லாதது வந்து இது வந்து சாத்தியம் ஆயிருக்கு. இது வந்து கடவுளாலேயும் நான் டாக்டர் மாலாராஜ்க்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் அந்த 2 பிங்க் லைன் அந்த ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் அப்படின்னு நாங்கள் எங்கள் லைஃப்பில் பார்த்ததே இல்லை. அதை பார்த்துட்டு எங்கள் லைஃப் வந்து உண்மையாகவே மாறிடுச்சு. இந்த ப்ரெக்னன்சி ஃபேஸில் ஃபஸ்ட் 3 months நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். டாக்டர் வந்து டெய்லி வந்து என்னை பார்ப்பாங்க, அவங்க டீம் வந்து என்னை பார்ப்பாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டாக்டர் அண்ட் த ஸ்டாஃப்ஸ், நர்சஸ், டியூட்டி டாக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் வந்து இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறேன். டாக்டர் ரூபினிக்கும் என்னோடய ஸ்பெஷல் தேங்க்ஸை நான் வந்து சொல்லிக்கிறேன். எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, இன்க்ளூடிங் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்ஸ், அதுக்கப்புறம் ஸ்கேன் டாக்டர், எவ்ரி பர்சன், டயட்டீஷியன், இங்கே எல்லாருமே அவங்க கைண்ட் வேர்ட்ஸை தான் எனக்கு வந்து சொல்லியிருக்காங்க. எனக்கு அந்த 3 months ஆஃப் ஸ்டே, ஃபஸ்ட்டு 3 months வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக நான் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தேன். ஒரு செகண்ட் ஹோம் மாதிரி தான் எனக்கு ஃபர்ம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தது. இப்போது வந்து நான் இந்த மதர்ஹுட்டை நான் வந்து அனுபவிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் காட் அண்ட் டாக்டர் மாலாராஜ். உண்மையாகவே நான் சொல்லுவேன். இது எனக்கு இம்பாசிபிளாக நடந்திருக்குன்னா இன்னும் நிறைய பேர் இந்த ஃபேஸை அண்டர்கோ பண்ணுவீங்க, இந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸை அண்டர்கோ பண்ணுவீங்க. இது எனக்கு நடந்திருக்குன்னா உங்களுக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு ஃபெய்த்தோடு நான் வந்து இப்போ இந்த ரிவ்யூவை கொடுக்குறேன். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இன் திஸ் ஹாஸ்பிட்டல். உண்மையாகவே ஐ வாண்ட் டு தேங்க் டாக்டர் மாலாராஜ் ஃபார் எவ்ரிதிங் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட்ஸ். இந்த மாதிரி பீரியட் பெயின் ரொம்ப எனக்கு மாதம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது, ப்ளஸ் ப்ளீடிங்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. ஸோ இதை டாக்டர்கிட்ட பார்த்த பிறகு தான் எனக்கு அடினோமயோசிஸ்னு ஒரு கண்டிஷன் இருக்குன்னே எங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த டேர்மே தெரியும். இப்போது நிறைய பேர் இந்த இதில் கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பெயினோ இதுவோ ஏதாவது நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிங்கன்னா இம்மிடியட்டாக நீங்கள் டாக்டரை பாருங்கள். ஆனால் எனக்கு பார்த்த பிறகு தான் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது என்னென்ன ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கோ அதை வந்து பண்ணாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ உங்கள் யூட்ரஸ் சம்மந்தமாக இருக்குன்னா இம்மீடியட்டாக நீங்கள் வந்து டாக்டரை பார்த்து அது என்ன ரூட் காஸ் அதை கண்டுபிடிச்சி ஸோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அது வந்து சேஃப்டி ப்ரோட்டோக்காலாக இருக்கும். அப்புறம் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் ஆன பிறகு வீட்டுக்கு போய் ஒரு 2 weeks இருக்கும். எனக்கு திருப்பி ப்ளீடிங் மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் நான் ஹாஸ்பிட்டல் வந்தேன். ஆனால் எங்கள் நர்ஸஸும் சரி டாக்டரும் சரி எல்லாருமே சப்போர்ட்டிவாக இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம், நாளைக்கு ஸ்கேன் எடுத்து பார்ப்போம், நடக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எப்படி ப்ளீடிங் வந்து எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு இதுலேயும் தாட்டும் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்தது. அதுக்கப்புறம் ஸ்கேனில் பார்த்தா பேபி வந்து நல்லா இருக்காங்க, இது வந்து பாசிட்டிவ் தான் அப்படின்ட்டு வந்தது. அது வந்து ரொம்ப ஹாப்பி. அண்ட் நவ் ஐ எம் 8 months pregnant, waiting for my delivery due in March. So we are really happy. We are really excited to see our baby in March, to hold the baby in our hands. And thank you for giving this opportunity to give this review about doctor. I feel very much privileged to give this review about Dr. Malaraj. Thank you.